திராவிட மாடல் அரசையும் முதல்வர் ஸ்டாலின் உலகம் ஃபுல்லாக புகழ்றேன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க? உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உதயநிதி அப்படி சொன்னாரா? உலகம் ஃபுல்லாக அவங்க அப்பாவை புகழ்றாங்கன்னு. ஆமாம் சார், அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த உலகத்திலே அழகான ஆம்பளை புள்ள நீ தான் அப்படின்னு என்னை பற்றி பேசிக்கிறாங்க. யார் சொல்றது? யார் சார் சொல்றது? எங்கள் அம்மா தான். ஸ்டாலின் அரசியலில் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்குது, திராவிட அரசியல் முன்மாதிரியாக இருக்காங்கன்னா எந்த நாடு அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை இந்தியாவில் எந்த மாநிலம் சொல்லிச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா தான் இந்தியாவில் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாருன்னு மகன் சொன்னார்னு என்ன அர்த்தம்? உலகம் ஃபுல்லாக புகழ்றாங்கிறதையும் அறிக்கை. யார் அந்த புகழ்றவங்க யாருன்னு கேட்குறேன். அவங்க ஏதாவது கீழ்ப்பாக்கத்திலிருந்து தப்பிச்சு வந்தவங்களா, இல்லை வேற எங்கேயாவது இருக்க வேண்டியவங்களா? யார்? எந்த எந்த இந்திய அரசாங்கமோ அல்லது எந்த மாநில அரசாங்கமோ, இப்போ கர்நாடகாவில் சீதாராமையா இருக்கார், அவர் தமிழ்நாட்டில் சிஎம் ஸ்டாலின் தாங்க இந்தியாவில் பெஸ்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, கவர்னன்ஸ் சொல்கிறாரா? மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? உங்கள் இந்திய கூட்டணியிலே சொன்னாங்களா யாராவது? ஸ்டாலின் தாங்க எங்களுக்கு ரோல் மாடல், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் தான் கவர்னன்ஸில் அப்படி சொன்னாங்களா? இல்லை. இப்போ போகிற நாடுகள்லாம் ஐயா நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுக்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. சவுதி அரேபியா அதனுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்கு. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பாரத ரத்னா. இந்தியாவில் என்ன சிவிலியன் அவார்டு ஒன்று இருக்குது, இராணுவ விருதுன்றது தனி, அது பரம்வீர் சக்கரான்றது இராணுவத்தில் வரும். ஜென்ரலில் சிவிலியன் அவார்டு சொல்லுவோம், பாரத ரத்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சிவிலியன் அவார்டு இருக்குது. அந்த நாட்டில் அதான் உயர்ந்தது. எத்தனை நாட்டில் வாங்கியிருக்காரு மோடி? அவரை பாராட்டி கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி ஸ்டாலின் ஐயா எத்தனை நாட்டில் வாங்கினார், இல்லை எத்தனை மாநிலத்தில் வாங்கினார்? ஒன்றும் இல்லாமல் நான் உனக்கு முதுகு சொல்கிறேன், நீ எனக்கு முதுகு சொல்லிச்சு. நம்ம நாளைக்கு பாருங்களேன், இந்தியாவிலே சிறந்த துணை முதலமைச்சர் உதயநிதி தான் ஸ்டாலின் சொல்லுவார். பல மாநிலங்களில் துணை முதலமைச்சர் இருக்காங்க, அதில் பெஸ்ட்டு வந்து உதயநிதி தான் உலகமே பேசிக்கிறாங்க. சொல்கிறது ஸ்டாலின் தான் சொல்லுவார். ஆனால் திமுக கூட வேற யாரும் சொல்லலையே, அதே கட்சியில் கூட அப்பா மகனை பாராட்டுறது மகன். இது என்ன சார், இது என்ன சார், ரொம்ப நல்ல ரொம்ப லோ டேஸ்டாக இருக்குது. திராவிட அரசியல்னு சொல்கிறாங்க, அது என்ன இது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, அது என்ன மாடல் எனக்கு கேட்குறேன். திராவிட மாடல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா கட்சியும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அவங்க சொல்கிற எல்லாருக்கும் எல்லாமானது தான் திராவிட மாடல். அதுதான் என்ன அப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இலவசங்கள் கொடுக்குறோம், வெல்ஃபேர் மெஷர்ஸில் வந்துடுது. அது வீடு தர்றோம், இப்போ பயணம் தர்றோம், மாதம் பணம் தர்றோம், ஏதோ தர்றோம். இது என்ன திராவிட மாடல் மட்டுமா? இப்போ இலவசமாக பெண்களுக்கு பஸ் பயணம் இந்தியாவில் முதல்ல திமுக அறிமுகப்படுத்தா? இது ஆம் ஆத்மி டெல்லியில் பண்ணது, அது அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு திமுக இங்கே பண்ணாங்க, அப்படி தானே? வீடு திட்டம், விதவைகள் பென்ஷன், முதியோர் பென்ஷன், எவ்வளோ இருக்குல்ல சார், நூற்றுக்கணக்கில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி திமுக மட்டும் தான் பண்ணுதா? வேறு கட்சி எந்த ஸ்டேட்லேயும் பண்ணுறது இல்லையா? இல்லை திமுக தான் முதல்ல ஆரம்பிச்சது, இதை பார்த்தா எல்லோரும் பண்ணாங்க அப்படியா? இப்போ நான் அதுக்கு பதிலாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மதிய உணவு திட்டம் இந்தியாவிலே முதல்ல ஐயா காமராஜர் தானே பண்ணார். அதை பார்த்துட்டு தானே அதுக்கப்புறம் வேறு இடங்களில் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு தான் சத்துணவு திட்டம்னு அது எவால்வ் பண்ணார், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனார் எம்ஜிஆர். காமராஜருடைய மதிய உணவு திட்டம் தான் பின்னால் வேல்யூ அடிஷன் சத்துணவு திட்டமாக வந்துச்சு. அப்போ காமராஜர் கிளைம் பண்ணலாம், அல்லது குறைஞ்சபட்ச காங்கிரஸ் கிளைம் பண்ணலாம். காமராஜரை பார்த்தா இந்தியா முழுக்க உணவு திட்டம் வந்துச்சு, கல்வி பெருகுச்சுன்னு சொல்லலாம். அப்படியேதான் ஒன்று சொல்லுங்கள். திமுகவில் எங்களை பார்த்தா எல்லா ஸ்டேட்லேயும் வந்துச்சு, அப்படி எதுவுமே இல்லையா? எங்களை பார்த்தா ரோடு போட்டிங்க, எங்களை பார்த்தா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்க. சார் நாங்கள் எல்லா குக்கிராமெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்த கிராமங்கள் கவர்மெண்ட் நிறையா இருக்குது. ஹிமாச்சலில் 100% எலக்ட்ரிசிட்டி எப்போயோ கொடுத்துட்டாங்க அவங்களாம். பஞ்சாபில், டெல்லி சிட்டியில் நீங்களும் கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஜாகிரஃபி வந்து இட் ஃபேவர்ஸ். இங்கே மலைப்பகுதிகள் ரொம்ப குறைவு. நீங்கள் கேரளாவில் கூட நிறையா கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போகாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. ஏன்னா போக முடியாது, கம்யூனிகேஷனும் சரி, எலக்ட்ரிசிட்டியும் சரி, மின்சாரமும் சரி போய் ரீச் பண்ண முடியாது. அதுபோல் வயர் எடுத்து போஸ்ட் போட்டு மலைக்குள்ளே போய் கொண்டு கொடுக்குறது கஷ்டம். நிறைய மலை கிராமங்கள் இருக்கும். பட் தமிழ்நாட்டில் இன்னும் எலக்ட்ரிசிட்டி இல்லாத மலை கிராமங்கள் நான் காமிக்கவா? ரேஷன் கடையே இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. பட் அதெல்லாம் சவால்கள் தான். அது அந்த அரசாங்கம் அதை கொடுக்காமல் இருக்குன்னு நானும் சொல்ல மாட்டேன், திமுக கொடுக்க விரும்பலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இது விரும்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை செய்யத்தான் ஒரு அரசாங்கம் விரும்பும். அதில் சவால்கள் இருக்கலாம், ஜாகிரபிக்கலாக சவால்கள் இருக்கலாம், வேறு ஏதாவது ஹர்டில்ஸ் இருக்கலாம், அதனால முடியாமல் இருக்குது. வடக்க போக போக அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரபி மெயின் ரீசன் அங்கெல்லாம். நீங்கள் என்ன தேவை பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ குற்றங்களை குறைச்சிருக்கிறாரு முதலமைச்சர் யோகி ஊபியில். இங்கே போலீஸ் அடி வாங்குது. அதுதான் சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப சார். காவல்துறையை 2 பேர் போய் சம்மன் கொடுக்க போயிருக்காங்க, அடி வெளுத்துட்டான்.
2 போலீஸை ஒரு 7-8 பேர் சேர்ந்து வெள்ளுன்னு எடுத்துட்டான் நைட்டில். ராஜபாளையம் பகுதி. ஆமாம், நான் கூட அதை கண்டித்து போட்டேன். ஏன்னா நீங்கள் காவலர்கள் யாராவது தாக்கிட்டா எல்லா கட்சியும் அப்படியே கொதிக்கிறான், மனித உரிமையெல்லாம் வந்துடுது. எப்போ போலீஸ் யாராவது அடிச்சிட்டா உண்மைதான், அது அத்துமீறல் தான், நான் ஒத்துக்கிறேன். சரி, போலீஸை ரவுடி அடிச்சிட்டான்னா அதில் மனித உரிமை, போலீஸுக்கு மனித உரிமை இல்லையா சார்? மிலிட்ரிக்கு மனித உரிமை இல்லை, ராணுவ வீரர்களுக்கு மனித உரிமை கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதா? ராத்திரியில் ஒரு 7-8 பேர் குடி போதையில் 2 காவலர்கள் அடிக்கலாமா? கடுமையான தாக்குதல். நான் அந்த காவலர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசினேன், சீக்கிரம் குணமடைஞ்சு வாங்கன்னு பேசினேன். நாங்களாம் அவங்கள இருக்கோம், தைரியமாக இருக்குன்னு சொன்னேன்னா எத்தனை அரசியல் தலைவர்கள் அவங்களாம் போய் பார்த்தாங்க. பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தவறு செய்தால் ஒரு பயம் வந்தது. அது காரணம் யாரு? ஜெயலலிதாமா இருக்கிறப்ப நடந்துச்சா? போலீஸ் அடிச்சிட முடியுமா? நடந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ உத்தரப்பிரதேசில் அடிச்சிட முடியுமா? யோகி இருக்காரு, ஊபி போலீஸை 4 ரவுடிகள் சேர்ந்து அடிச்சிட முடியுமா? என்ன ஆகும் அப்புறம்? இங்கேயாவது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பாத்ரூமில் அழுக்க வேண்டியிருக்கும். அங்கே பிடிச்சோடனே பாத்ரூமில் அடிக்க விழுந்துருவாங்க. சார், நீங்கள் காவல்துறை மேலே நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைங்க, பட் போலீஸ்னா ரவுடிகள், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுக்கு பயம் வரணும். போலீஸ்னா நல்லவங்களுக்கு மரியாதை வரணும். பெண்கள், முதியவர்கள், படித்தவங்க, அரசு ஊழியர்கள், இவங்களாம் காவல்துறை மேலே மரியாதை இருக்கணும். ரவுடிஸு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு, டெரரிஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் போலீஸ்னால் பயம் இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் சார் ஒரு குற்றங்கள் கம்மியாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். 2மே இல்லாத நிலையை உருவாக்குனீங்கன்னா அப்போ அவனுக்கு பயம் இல்லையா? அரசியல்வாதிகளை பழிவாங்கிறதுக்கு, எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற காவல்துறை வந்து அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிருக்கு. அப்படி இல்லை, இந்த அடித்தா இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாதுன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் மாணவன் ஆசிரியர் அடிக்கிறான், நீங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சமாளித்து பழகுங்கள் அமைச்சர் வந்து அறிவுரை கூறுறாரு. இப்போ இந்த 2 வருஷத்துல மட்டும் ஆசிரியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் எவ்வளோ வந்து தெரியுமா? மாணவர்களால் வீடியோக்கள் எவ்வளோ வந்து சுற்றுது தெரியுமா வைரலா? ஏன் வருது? ஏன் அந்த கேம்பஸ் டிசிப்ளின் இல்லாமல் போகுது? உங்கள் நிர்வாகம் எங்கே அப்போ? சரி, இந்த மாதிரி சம்பவம் ப்ரைவேட் ஸ்கூல் நடக்குதா? ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது வருதா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் வருது? அதனால கவர்னன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம திமுக அரசாங்கம் இதெல்லாம் ரோல் மாடலாக இருக்குது. இதெல்லாம் காமிங்க, உதயநிதி எடுத்து காமிச்சு, உங்கள் அப்பாவோட ஆட்சியில் இப்படிலாம் நடக்குதுப்பா, நீங்கள் எதுக்கு சேர்த்து சர்டிஃபிகேட் தர சொல்ல, உலகத்தின் சிறந்த ஆட்சி. இதுதான் பார்க்க வேண்டியது வரும், அங்கே பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய. நீங்கள் அமெரிக்காவில் சார் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் ரெட் அலர்ட்னு, ரெட் ட்ரில்னு ஒன்று இருக்குது. இந்த ரெட் ட்ரில் என்ன தான், திடீர்னு பாடம் நடத்திட்டு இருக்கிறப்பே ஒரு மாணவனை எழுந்து துப்பாக்கி நீட்டிட்டான்னு வச்சுங்க, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி துப்பாக்கி அங்கே வந்து துப்பாக்கியை ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு போவான். அங்கே வெப்பனுக்கெல்லாம் லைசன்ஸ்லாம் வேண்டாம், யாரும் வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த மாணவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அவனை மடக்கி பிடிக்கிறது, அவனை அடித்து கப்புன்னு ஒரு ஓரத்தில் நிறுத்துறது எப்படி, உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்கிறது எப்படி, இந்த மாதிரிக்கும் ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் ரெட் ட்ரில்னு பேர். போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துலேயே சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் ஆசிரியர்களுக்கு. ரெட் ட்ரில் இங்கே நீங்கள் வேணால் கருப்பு சிவப்பு ட்ரில்லுன்னு வச்சுக்கோங்க. அது அவன் சிவப்பு மட்டும் வச்சுருக்கான், நீங்கள் கருப்பு சிவப்பு ட்ரில்னு வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க. மாணவர்கள் வந்து ஆசிரியர் தாக்கினா என்ன செய்யறது? அப்படி தான் சார் இருக்கு ஆட்சி. ஆசிரியர்களுக்கு பயம் இல்லைங்க, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மரியாதை இல்லை, பயமும் இல்லை. சரி, கடைசி அல்டிமேட்டாக போலீஸ்னா அதுக்கும் பயம் இல்லைன்னா எங்கே இந்த சமுதாயத்தில் குற்றவாளிகள்லாம் எப்படி திருந்துவான்? ரவுடிகளுக்கு என்ன ஒரு செக் அண்ட் மெஷர் இருக்குது? ஒன்றுமே இல்லை. நல்லவனா நான் வாழ வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு எல்லாரும் போயிடுவான் சார். அப்புறம் நல்லவனா தான் இப்படி தான் அடி வாங்கிட்டு தெரியணும். இப்போ நம்மளும் 2 ரவுடித்தனம் பண்ணு அப்படின்ற இடத்துக்கு போயிடும். ரவுடிசத்தை நோக்கி தள்ளக்கூடிய. ஆமாம், நம்ம கண்டு முன்னால் தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டால் தானே ஒரு நம்பிக்கை வரும் சிஸ்டத்தில். சிஸ்டத்து மேலே எப்போ நம்பிக்கை வரும்? தென் மாவட்டங்களில் பாஜக குறிப்பிட்டு நம்ம பேசணும் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் மாவட்டங்களில் பாஜகவோட வளர்ச்சிகள் வந்து இது தேர்தல் முடிவுகள் மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ அதே நிலை நீடிக்குதா? எப்படி? நல்லா இருக்கு. இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டுருக்கு. இந்த உறுப்பினர் சேர்க்கையில் கூட தென் மாவட்டங்கள் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபி அலையன்ஸுக்கு. 40 தொகுதி சேர்த்து நாங்கள் வாங்கின ஓட்டு 80 லட்சம். பிஜேபி மட்டும் வாங்கின ஓட்டுனா 3ல் 2 பங்கு வச்சுங்க. 80 லட்சத்தில் 3ல் 2 பங்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே வரும். 26 லட்சம் வரும் ஒரு பங்குன்னா. 2 பங்குன்னா 52 லட்சம் வரும். இப்போ பிஜேபி மட்டும் வாங்கின ஓட்டு ஒரு 52லேருந்து 55 லட்சம் வச்சுங்க. அதில் இப்போ நாங்கள் ஒரு 30 லட்சம் உறுப்பினர் போயிட்டோம். அப்போ எங்களுக்கான உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்குது. நாங்கள் வாங்கின ஓட்டு எனக்குமே ஓட்டை விட உறுப்பினர் கம்மியாக தான் இருப்பாங்க. ஏடிஎம்கேல மட்டும்தான் ஓட்டை விட உறுப்பினர் எண்ணிக்கை கூட இருக்கும்.
எங்ககிட்ட 2 கோடி உறுப்பினர்னு 2 கோடி உறுப்பினரை கொண்ட இரும்பு கோட்டையும்பாங்க. ஓட்டம் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் தான் ஓட்டம். மிச்சம் 90 லட்சம் உறுப்பினர் எங்கடா போனான்னா உறுப்பினரை ஓட்டு போடன்னு அர்த்தம். உறுப்பினரே ஓட்டு போடாத கட்சி ஏடிஎம்கே தான். பிஜேபியில் அப்படி இல்லை. ஓட்டை விட உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குன்றதான் எதார்த்தம். பட் எங்கள் இலக்கு நாங்கள் 1 கோடின்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்னா ஒரு உற்சாகம் ஊட்டுறதுக்கு. அப்போ தான் கேடர் வேலை செய்வாங்க. 1 கோடி பேரை சேர்க்கணும்னு ஒரு வெறியாக வேலை செய்கிறாங்க. இப்போ அது ஒரு 2 மாதமாக அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு 30 லட்சம் தாண்டிடுவோம். நாங்கள் வாங்கின ஓட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 50-55 லட்சம் தான் நாங்கள் பிஜேபியாக ஓட்டு வாங்கியிருக்கோம். 30 லட்சம் உறுப்பினர்ன்றது பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். அப்போது கட்சி வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். இப்போ நான் இருக்கிற தென் மாவட்டம் மதுரை கிழக்கு தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டாக இருக்குது. அந்த மதுரை கிழக்கு என் சொந்த தொகுதி. அதில் எனக்கு ஒரு பெருமைன்னு வச்சுங்க. இதுக்கு இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தான், தலைவர்கள் தான். அவங்க கீழே களத்தில் போய் வேலை செய்கிறான், மக்களை சந்திக்கிறான், உறுப்பினர் ஆக்குறான், எல்லாம் வேலை செய்கிறாங்க. நான் அதில் கொஞ்சம் கிரெடிட் எடுத்துக்கலாம். நான் இருக்கிற தொகுதியில் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மதுரை நல்லா தான் இருக்குது, ராமநாடு நல்லா இருக்குது, திருநெல்வேலி நல்லா இருக்குது, கன்னியாகுமரி எப்பயும் நல்லாவே இருக்கும். உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி விருதுநகர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சிவகங்கை நல்லா இருக்குது. தென் மாவட்டங்களில் நல்லா போயிட்டுருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு டெல்லி தலைமையோட கவனங்கள் வந்து தமிழகம் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை அது அடுத்து மேற்கொள்ளுமா, அது அடுத்த நடவடிக்கைகள் வரப்போறாங்க? ஏன்னா டெல்லி தலைமை தமிழகம் நோக்கி திரும்பி இப்போ என்ன தமிழ்நாட்டில் அப்படி என்ன இருக்குது? எலெக்ஷன் வரும்போது தானே பொலிட்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நிர்வாக கவர்னன்ஸ்? 2026 அடுத்த தேர்தல் எதிர்கொள்ளும் ஆட்சி அரசாங்கம் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் பிரதமர் மோடி அவருடைய கவர்னன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அது எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு ஆதரவான அரசாங்கம் தான் பாஜக ரீதியாக மத்தியில் இருக்கு. கட்சி ரீதியான்னு சொன்னால் பிஜேபியில் வந்து தேசிய தலைவர் நட்டா அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. வரக்கூடிய ஜனவரியில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். நியமிக்கப்பட மாட்டார், தேர்ந்தெடுக்கப்படுவார். புதிய தலைவர் அறிவித்த உடனே அவர் நாடெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணுவார். பல மாநிலங்களில் சின்ன சின்ன கட்சி ரீதியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள் வரும். அப்படி வரும்போது அது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியெல்லாம் விஷயங்களை கொண்டு போக போகிறாங்க, என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போகிறாங்கன்னு மத்திய தலைமை வழிகாட்டும். அதனால் மகாராஷ்டிரா தேர்தல்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஜனவரியில் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு பிப்ரவரியிலேருந்துன்னு வச்சுங்க, பிப்ரவரியிலேருந்து இந்தியா முழுக்க ஒரு அரசியலில் பயணிப்போம். அது எல்லாரும் சேர்ந்தா முடிவு பண்ணுவாங்க. புதிய தலைவர் எல்லாருமே சுற்றி வருவார். தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு விஷன் இங்கே உருவாகத்தான் வச்சு. ஏன்னா அடுத்த 1 வருஷத்தில் தேர்தல் வரப்போதில்லை. 2026 தேர்தல். அப்போ இங்கே என்னென்ன பண்ணலாம், எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறது, எப்படி 26 தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று காண்பிப்பதுங்கிறதுக்கான டிஸ்கஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிப்ரவரியிலேருந்து வேகம் பெறும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் தலைவர் பல பேர் வந்து அண்ணாமலை மாறிடுவார், எல்லாம் மாற மாட்டார். தலைவராக தொடர்வார், அவரும் தொடர்வார். தலைவராக அவர் தான் தொடர்வாருங்கிறத ஒரு முக்கியமான இதை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். வணக்கம்.